ஹாய் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்குற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்கி டூ. கும்கி டூ வந்து அதே பிரபு சாலமன் தான் எடுத்திருக்காப்புல. ஸோ ஆரம்பத்தில் வந்து படம் அந்த ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து போய் பார்த்தேன். ஆனால் வந்து அப்போந்தான் ஒரு செருப்பால் அடித்த மாதிரி அப்படி ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்னு காமிச்சிட்டாப்புல. இந்த ஸ்டேஜில் வந்து அவர் எப்படி எடுத்திருக்காருன்னா, ஒரு சின்ன மலை கிராமத்தில் வந்து சாராயம் காய்ச்சுற ஒரு ஃபேமிலி இருக்குது. அதாவது அப்பனுக்கும் மகனுக்கும் சம்மந்தம் இல்லை, அம்மா வந்து குழந்தைய பெற்று எடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வருது. அவள் வந்து சேர்த்து வச்சுருக்கிற இந்த அப்பனை வந்து பையன் பார்க்கும்போது அப்பான்னு கூப்பிடும்போது பாசம் காட்ட மாட்டுறாரு, ஏன் பையன் இல்லைன்னு ஒதுக்கிடுறாரு. அம்மாவும் வந்து எவனுக்கோ பிறந்தது அப்படின்னு அம்மா பாசமே இல்லாமல் வளர்த்துட்ருக்கான். இந்த இதில் நேரத்தில் வந்து பையன் பாசத்துக்காக வந்து ரொம்ப ஏங்கி போயிடுறான். அப்போ பையன் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப லேட்டாக போகிறான். அங்கே வந்து நம்ம சீரியல் ஆக்டரில் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாங்க. சன் டிவியில் வந்து ஒரு சீரியல் வந்து முந்தி கோலம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை இயக்குன அந்த டேரக்டரை தான் வந்து ஸ்கூல் வாத்தியாராக போட்டிருந்தாங்க. அதே ஸ்கூல் வாத்தியாரை வந்து காலேஜ்லேயும் வாத்தியாராக போட்டாங்க. இது என்ன கணக்கில் போட்டாங்கன்னு தெரில. அப்போது ஸ்கூலுக்கு வந்து ஏன்டா நீ லேட்டாக வர அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா அம்மா சாராயம் காய்ச்சுறாங்கன்னு வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, இங்கே போலீஸ் வர பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. பையன் சாப்பிட்றதும் வந்து ஏதோ சாதாரண இந்த பன்னு மிட்டாய் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பான், சோறு கொண்டு வர மாட்டான். அப்போ இறக்கப்பட்டு வந்து வாத்தியார் ஏதாவது ஹெல்ப்பு பண்ணுறாரு. அவன் பையன் வந்து நல்லா படித்து என்ன பண்ணுறான்னா காலேஜ் வரைக்கும் போகிறான். அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து பையன் வந்து ஒரு யானையை வந்து 2 பேர் சேர்ந்து தந்தத்தை வெட்டிட்டு குழிக்குள்ளே தள்ளி விட்டு போயிடுறாங்க, ஒரு குட்டி யானையை. ஆரம்பத்தில் வந்து ஒரு சீனை காட்டுறாங்க, ஒரு கன் ஷூட் பண்ண போகிறாங்க ஒரு யானையை. அப்போ ஒரு குட்டி யானை வருது. வந்த உடனே டக்குனு இந்த டிக்கரை அழுத்தாமல் அவர் நிப்பாட்டுறாரு. நானும் ஒரு வேளை சென்டிமெண்ட்டாக வந்து இதை விட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. யானையை பட்டுன்னு நெத்தியில் போட்டார். குட்டி யானை ஓடி போய் தவறி குழிக்குள்ளே விழுந்துருது. பட் இங்கே வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காருப்பா டேரக்டரு. என்னென்னா, குழிக்குள்ளே விழுந்த அந்த யானையை போய்ட்டு இந்த பையன் தன்னோட கையை வச்சு தள்ளி தள்ளி என்ன பண்ணுறான், ஏற்றி விட்றான். பையனோ 2ஆப்போ 3ஆப்போ தான் படிப்பான், அவன் ஒரு யானையை ஏற்றுறான்னா பார்த்துடுங்களேன் எந்த மாதிரி கற்பனை உலகத்தில் கொண்டு போயிருக்காருன்னு டேரக்டரு. சரி, அதை என்னத்தையோ வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி தள்ளிட்டார். கடைசியில் வந்து டக்குனு ஒரு 2-3 சீனை காட்டுறாங்க. பையன் வந்து வளர்ந்து பெரிய ஆளாயிடுறான். அப்போது பையன் வந்து யானைக்கு கம்மல் போட்டு பார்க்குறான், மூக்குத்தி போட்டு பார்க்குறான், நகைப்பாலிஸ் போட்டு பார்க்குறான், அதை வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆட பார்க்குறான், ஆட வச்சு பார்க்குறான், எல்லாமே பண்ணி விட்டு அதை சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறான். ஆக இந்த யானைங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. யானைக்கு வந்து நிலானி பேர் வச்சிடுறான், இவனுக்கு வந்து பூமின்னு பேர் வச்சுருக்கான். அதாவது ரெண்டும் வந்து இணைப்பெரியாத நண்பர்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு பயங்கரமாக அந்த கான்செப்ட் போயிட்டுருக்கு. தம்பி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை யாரோ ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. அந்த இடப்பட்ட நேரத்தில் தம்பி காலேஜ் படித்தது ஒரே பாட்டில் படித்து இந்த நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குதுங்கிற பாட்டில் ஒரு உயரமாக வளர்ந்த மாதிரி பணக்காரனாக ஆன மாதிரி தம்பியும் டக்குனு காலேஜ் படித்து முடிச்சிடுறாப்புல ஒரு பாட்டுக்குள்ளேயே. யானையும் அதுக்குள்ளேயே யாரோ ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. அந்த யானையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தெருவா நோட்டீஸ் ஓட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டீமில் உள்ளவங்கலாம் வந்து காலேஜ் மட்டும்லாம் பார்க்குறாங்க. இந்த வீடியோவில் வர்ற இவன்டா அவன்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க இவனை பார்த்துட்டு. யார்? பூமியை பார்த்துட்டு. அப்போது ஹீரோ பூமி வந்து என்ன பண்ணுறாருன்னா சோகமாக இருக்கார். என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன கும்கியில் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி டீம் வந்து படத்துக்கு செட் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா தம்பி ராமையா இவன், அதுக்கப்புறம் இந்த குண்டு குண்டுன்னு ஒரு பையன், இந்த மாதிரி அந்த ஊர்க்காரங்க எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் காமெடியாக இது வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஏதாவது காமெடி ரோல் யாராவது வருவாங்கன்னு பார்த்தா மொக்கையாக ஒரு பீஸை கொண்டு வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஹீரோவுக்கு வந்து ஃப்ரெண்டாக வர்ற மாதிரி வந்து செட் பண்ணாங்க. பட் அது வந்து செல்ஃபே எடுக்காமல் போச்சு. ஒரு டீம் வந்து வில்லன் டீமை எதையாவது காட்டணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசியல்வாதி எல்லாம் சேர்ந்து இந்த ஆடு மாடு கோழி பலி கொடுக்குற மாதிரி யானையை இந்த முறை வெட்டி பலி கொடுக்க போகிறாங்க தன்னோட அரசியல் பலத்துக்காக. அதுக்காக வந்து இந்த யானையை கடத்திட்டு போயிடுறாங்க. யானையை கடத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் அந்த யானையை வாங்கி லீஸுக்கு எடுத்து லைசன்ஸோடு வளர்த்துட்ருக்கான். அவன்கிட்ட கோடி கணக்கில் வந்து பணத்தை கொடுத்து 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து பேரம் பேசி அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்கிடுறாங்க. இந்த யானையை கொண்டு வர்றதுக்குள்ளே ஹீரோ வந்து யானை இருக்கிற இடத்த போய் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு நிலான்னு கத்தின உடனே அந்த யானையும் ஓடிடுது. ஓடினோடனே அவர் 1 கோடியை வாங்கிட்டு அந்த யானையை வளர்த்துட்டு இருந்தவன் என்ன பண்ணுறான்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான்.
அப்போ அவன் கூட உள்ளவனே ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டு போயிடுறான். ஏன் இந்த கான்செப்டை கொண்டு வந்தாருன்னு தெரில. கூட உள்ளவர் வந்து பணத்தை அடிச்சுட்டு ஓடிடுறாரு. அப்போ இவன் வந்து திரும்ப போய் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சி அந்த 1 கோடி பணத்தை என்னை ஏமாற்றிட்டாலன்னு அடிக்கான். அதுக்குள்ளேயும் வந்து ரோட்டில் 2 பேரும் செத்து கிடந்த மாதிரி காட்டுறாங்க. ஒருத்தன் வந்து இந்த யானையை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யானை வந்து இன்னும் வரல, ஆனால் யானைக்கு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, அதை நீ தான் எப்படியாவது கண்டுபிடிச்சி தரணும்னு ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. சரி, அவன் வந்து இவங்களை அடித்து போட்டு போவான்னு பார்த்தா இவர் ஜீப்பில் வந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் தரையில் விழுந்து கிடக்காங்க. எப்படி வந்து செத்தாங்கன்னு தெரில. பணம் மட்டும் ரோட்டு ஓரத்தில் இருக்குது, யாரும் எடுத்துகிட்டு போகாமல். அதை திரும்ப எடுத்துகிட்டு நேராக வராரு. அதுக்குள்ளேயும் ஹீரோ வந்து இங்கே யானையை கூட்டு வந்துடுறாரு. காட்டுக்குள்ளே வந்து கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு டீமை காட்டுறாங்க. அங்கே சவுண்டு இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இந்த குருவி இந்த பேட்ஸு சவுண்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கு. அந்த டீமை எதுக்கு உள்ளே கொண்டு வந்தார், அவங்க இடையில எங்கே போனாங்க அப்படின்னே தெரில. இந்த படம் முடிவு வரும்போது ஹீரோவும் லைஃப்பில் செட்டில் ஆகலை. இவங்க இந்த பூஜை பண்ணுற டீம் இருக்காங்க பாருங்கள், அரசியல்வாதிகள், அவங்களுக்கும் யானை வந்து கிடச்சும் பிரயோஜனம் இல்லை, எல்லாரையும் யானை மிதித்து போட்டுருது. அதுக்கப்புறம் ஹீரோ லைஃப்பில் செட்டில் ஆனாரா, ஹீரோவுக்கு வந்து லவ் இருந்துச்சா, இல்லை அந்த காட்டுக்குள்ளே வந்து சவுண்டு எக்கோ எடுக்க வந்த சிஸ்டம் வந்து ஒரு பெண்ணும் ஒரு பையனும் வராங்க, அவங்க ஊர் போய் சேர்ந்தாங்களா, என்ன இளவுன்னே தெரில. இடையில வந்து இந்த சவுண்டு எக்கோ சிஸ்டம் எடுக்க வர்றவங்க இடையில என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏய், 3 மீட்டர் தூரத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு ஜீப் வருது, உங்களை பிடிக்க வந்துட்டுருக்காங்க, உன்னைய வந்து யானையை கொண்டு போகிறதுக்கு நான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறத நான் இதில் காமிச்சேன் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண வருது. ஸோ இந்த கான்செப்டை கொண்டு வந்தார். இடையில வந்து இந்த இவங்க இருக்காங்க பாருங்க, யானையை இன்னொருத்தன் வளர்க்குறான், அவன் பாசமாக வளர்க்குறான். முதல்ல அரசியல்வாதிக்கு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கான், அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு அவன் கூட உள்ளோன்னே ஓடுறான், அடிக்கான். இங்கே அம்மா அப்பா வேறு ஆரம்பத்தில் காமிச்சாங்க. ஆக அம்மா அப்பா என்ன ஆனாங்கன்னையும் தெரியல முடிவில். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன ஆனார், லைஃப்பில் செட்டில் ஆனாரா இல்லையானியும் தெரியல. எதிரி டீமில் வந்து அரசியல்வாதிகள்லாம் செத்தாங்களா இருந்தாங்களான்னு தெரில. 1-2 வரை யானை மிதிக்குது, அவ்வளோதான். இப்படி இந்த சேமியாவுக்குள்ளே கொஞ்சோண்டு தயிர் சாதத்தையும் கொஞ்சோண்டு புளியாதரையும் மிக்ஸ் பண்ணி பழைய கஞ்சை ஊற்றி எல்லாருக்கும் கல்யாண ஃபங்க்ஷனில் இலையில போட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படங்கிற பேரில் அவர் எத்தனை கோடி பட்ஜெட் எடுத்தாருன்னு தெரியல. பட் கும்கி 2 இது எப்படி இருந்துச்சு, மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பை பெற்றுச்சு, அதே மாதிரி கும்கி 2 இருக்குன்னு பார்த்தா சொதப்புன்னு சொதப்பி ஆக 10க்கு 1 மார்க்கு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ரேட்டிங்கில் வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் ஒரே ஒரு காரணத்தை வச்சு நம்ம கொடுக்கலாம். காரணம் என்னென்னா, இந்த இதை கடத்துறதுக்கு வந்து துணையாக இருந்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் இருந்து ஒரு ஸ்பை இருக்கான். அந்த யானையை கண்டுபிடிக்கிறதுக்கு சிப்பு வச்சு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நல்லவன் மாதிரி நடித்து ஹீரோ கிட்ட இருந்து கொண்டு போகிறான். அப்போ இடையில வந்து ஒரு கால் வருது. அவனோட வில்லனோட பொண்ணு வந்து கால் பண்ணுறா, அப்பா அப்படின்னு அவர் பாசத்தை காட்டுறான். அப்போ லாஸ்ட்டு சீனில் வந்து யானை வந்து இவனை வந்து மிதிக்க வருது. யாரை, இந்த இவங்க ஹீரோட்ட இருந்து யானையை பிரிச்சுட்டு போய் அரசியல்வாதிக்கு கை மாற்றி விட்றதுல இருந்து அந்த ஸ்பையை வந்து மிதித்து கொள்ள வருது. அப்போ ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அந்த ஃபோனில் அப்பான்னு அந்த குழந்தையோட சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்ட உடனே அந்த யானை வந்து நிறுத்திடுது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார் அது உங்களை விட்டுருச்சு, இனிமே அது கொள்ளாது, இனி அந்த உங்கள் பிள்ளைக்காவது நீங்கள் உண்மையாக நடந்துக்கிடுங்க, இதோட ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்ன உடனே இந்த யானை வந்து திரும்பி போகுது. அதுக்கப்புறம் ஹீரோ லைஃப் என்னாச்சு, இந்த இவர் தப்பிச்சு போன இவர் வந்து ஊர் போய் சேர்ந்தாரா, இல்லை இவங்க லைஃபு தான் என்ன ஆச்சு அப்படின்னே தெரில. ஸோ இந்த ஒரு காரணத்தினால லாஸ்ட்டு அந்த யானை விட்டுச்சு பாருங்க, அந்த ஒரே காரணத்தினால இந்த 10க்கு ஒரு 2 மார்க்கு கொடுக்கலாம் அந்த ரேட்டிங்கு அப்படின்ட்டு. அதை கூட ஏன் கொடுத்தோன்னு தான் தோணும். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோட கருத்து பார்த்த வரைக்கும் சொதப்புன்னு சொதப்பி இருந்த பட்ஜெட் எல்லாத்தையுமே வீண் பண்ணிட்டார் பிரபு சாலமன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க நண்பர்களே. வரட்டா.